சினிமாவில் 90களில் முதலே பிரபலமானவர் நடிகை மோகினி. இவர் ஈரமான ரோஜாவை திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு நாயகியாக அறிமுகமானார். தற்போது அமெரிக்காவில் செட்டிலாகிவிட்ட மோகினி அளித்த பேட்டியில், ஒரு கட்டத்தில் தான் எதற்காக வாழ வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியதாகவும், இதையடுத்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக மன அழுத்தத்துக்கு ஆளானதாகவும் தெரிவித்துள்ளார். பிறகு தனக்கு கெட்ட கெட்ட கனவுகள் வர ஆரம்பித்தன என்றும், பேய் கனவு, பிசாசு கனவுகள் வந்தால் தூக்கம் பாதிக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளார். அப்போதுதான் ஒரு ஜோசியரை சந்தித்ததாகவும், அவர் உங்களுக்கு செய்வினை செய்து வைத்திருக்கிறார்கள் என்றும், நீங்களாக தற்கொலை செய்து கொண்டு இறக்க வேண்டும் என்பதற்காக அதை செய்திருக்கிறார்கள், கவனமாக இருங்கள் என்றும் கூறியதாக மோகினி தெரிவித்துள்ளார். அந்த ஜோசியர் சொன்னது போல தனக்கும் தற்கொலை எண்ணம் அதிகமாக வந்தது என்றும், ஒரு முறை நான் கையை அறுத்து கொண்டதாகவும், அதே போல இன்னொரு முறை எலி மருந்தை கோக்கில் கலந்து குடித்ததாகவும் கூறியுள்ளார். இன்னொரு முறை ஒரு நாள் இரவு 2 மணிக்கு எழுந்து 136 தூக்க மாத்திரைகளை அப்படியே சாப்பிட்டதாகவும், ஆனாலும் தனக்கு ஒன்றும் ஆகல என்றும் கூறியுள்ளார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் பலமுறை தன்னை காப்பாற்றி இருக்கிறார் என்றும் நடிகை மோகினி மனம் திறந்து பல விஷயங்களை